வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பட்டர் சிக்கன் பார்த்திங்கன்னா ஊற வச்சு பண்ணுவேன் எப்பயும். இன்றைக்கி வந்து ஊற வைக்காமல் வந்து குயிக்காக வந்து வீட்டுக்கு ஏதோ கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை நம்மளுக்கே பார்த்திங்கன்னா வந்து வெளில போயிட்டு வந்தோம், இதை செய்யணும் இருக்குது அப்படின்னா வந்து சிக்கன் இருக்குது வீட்டில் இருக்குது அப்படி செய்யணும்னா பார்த்திங்கன்னா வந்து குயிக்காக பட்டர் சிக்கன் எப்படி ஊற வைக்காமல் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் பொடிசாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் கழித்து அதுலேயே வந்து நைஸாக நல்லா அரைச்ச மிக்ஸி ஜாரில் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட் பார்த்திங்கன்னா மீடியம் தக்காளியை எடுத்து 2 அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் வந்து அடுத்து என்ன போடுறோன்னா வந்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அது சேர்த்துக்கிறேன். நான் வந்து வீட்டில் அரைச்ச பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சதுன்னா சக்தி சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுலேயே கரம் மசாலா சேர்க்குறேன். சக்தி சிக்கன் கரம் மசாலா சேர்க்குறேன். சக்தி கரம் மசாலா சேர்க்குறேன். இப்போது மசாலா சேர்த்து கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி வச்சு ஒரு 2-3 கரண்டி வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். தயிர் சேர்த்தோம்ல அதுலேருந்து பிரிஞ்சு வரும் எண்ணெய். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து மூடி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நான் நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. மூடி வச்சு வேக வைக்கும்போது சிக்கனில் வந்து தண்ணி விடும், அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. இப்போது பட்டர் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு பார்த்திங்கன்னா இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த கிரேவி இது உங்களுக்கு பத்தாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. எங்களுக்கு இந்த இது பதம் போதுங்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கலை. பாருங்கள் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போது லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போது இதில் லாஸ்ட்டாக பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட பட்டர் சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, நானு இல்லாட்டி இட்லி தோசைக்கு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ லீவ் விட்டதுனால ஒரு நாள் ஒரு டிஷ் பண்ணி கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.